இனிய காலை வணக்கம் நண்பர்களே. காலபைரவ அஷ்டகத்தின் தொடர்ச்சியாக 5வது ஸ்லோகத்தை இன்று பார்க்கலாம். ஸ்லோகம் 5 ஆதிசங்கர் இயற்றிய காலபைரவ அஷ்டகம். ஸ்லோகம் 5 எப்படி ஆரம்பிக்குதுன்னா, தர்ம சேத்து பாலகம் துவ தர்ம மார்க்க நாசகம் அப்படின்னு ஆரம்பிக்குது. தர்ம 4வது தானா, தர்ம சேது பாலகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தர்மம் ஆகிய அணையை காப்பாற்றுகிறவரும் அப்படின்னு அர்த்தம். தர்ம சேத்து பாலகம், தர்மம் ஆகிய அணையை காப்பாற்றுகிறவரும், துவ தர்ம மார்க்க நாசகம். இந்த துவ தர்ம நம்ம கொஞ்சம் அழகாக பிரிச்சுக்கலாம். அதர்மன்னு பிரிக்கணும். அந்த அதர்ம வழியை மார்க்கம்னா வழி, நாசக்னா அழிக்கிறவர், நாசகம். ஸோ தர்ம சேத்து பாலகம் தர்ம மார்க்க நாசகம், தர்மம் ஆகிய அணையை காப்பாற்றுகிறவரும், அதர்ம வழியை அதர்ம மார்க்க நாசகம், அதர்ம வழியை அழிப்பவரும் ஆகிய காலபைரவர். அது என்றதோடு முதல் வரி முடிவடைகிறது. ஆதிசங்கரர் இயற்றிய காலபைரவ அஷ்டகத்தின் 5வது ஸ்லோகத்தின் 2வது வரியை பார்க்கலாம். 2வது வரி எப்படி போகுதுன்னா, கர்ம பாச மோச்சகம் சுசர்மதாயகம் விபும். அதாவது கர்ம பாசத்திலிருந்து விடுவிப்பவரும். காலபைரவர் நம்மளை கர்ம வினைகள் கர்ம பாசத்திலிருந்து விடுவிக்கிறவர். சுசர்மதாயகம் 3வது தானா, விபும் சிறந்த சுகத்தை தருபவரும். சிறந்த சுகம்ங்கிறது என்னது? நிம்மதியாக இருக்கிறது. சிறந்த உணவா? கிடையாது. சிறந்த படுக்கையா? கிடையாது. என்னதுன்னா, சிறந்த ஒரு நிம்மதி, மனசு அமைதியாக இருக்கணும், நம்ம செய்ய நினைக்கிறத செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்போ 2வது வரி எப்படி வருதுன்னா, கர்ம பாச மோசகம் சுஷர்ம தாயகம், தாயகம் 3வது தானா, விப்பும்னா எங்கும் நிறைந்திருக்கிறவரும், எங்கும் உள்ளவரும்னு அர்த்தம். ஆக இப்போ முதல் 2 லைன் எப்படி வரும்னா, தர்ம சேத்து பாலகம் தர்ம மார்க்க நாசகம், தர்மம் ஆகிய அணையை காப்பாற்றுகிறவரும். தர்மம் நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா, அதர்மன்னு பிரிக்கிறோம். அதர்ம மார்க்க நாசகம், அதர்ம வழியை, மார்க்கம்னா வழி, நாசகம் அழிப்பவரும், கர்ம பாசத்திலிருந்து விடுவிப்பவரும், சிறந்த சுகத்தை தருபவரும், எங்கும் நிறைந்திருப்பவரும், எங்கும் உள்ளவருமான காலபைரவர் அப்படின்னு சொல்லி 2வது வரி முடிவடைகிறது. ஸ்லோகத்தின் 3வது வரியை பார்க்கலாம். ஸ்வர்ண வர்ண கேசம், கேசம்னா முடி, தலைமுடி. பாச சோபிதாங்க நிர்மலம், ஸ்வர்ண வர்ண தங்க நிறமுள்ள, கேச பாச அப்படின்னா சமூகங்களால், தொகுப்புகளால், கற்றையாக முடிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி விளங்கும். சோபித அங்க தூய்மையான, நிர்மலான்லாம் பேர் வச்சு எல்லாரையும் கூப்பிடுறோம் பெண்களை. நிர்மலா அப்படின்னா தூய்மையான சரீரம், தூய்மையான சிந்தனை உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வரும். ஸ்வர்ண வர்ண கேச பாச சோபா 4வது பானா, சோபிதா அங்கம் தான் சரீரம். சோபித அங்க நிர்மலம், ஸ்வர்ண வர்ண கேச பாச சோபித அங்க நிர்மலம் அப்படிங்கிறதோட 3வது வரி முடிவடைகிறது. காலபைரவ அஷ்டகம் ஸ்லோகம் 5 4வது வரி நல்லா நமக்கு தெரிஞ்சிச்சு, நல்லபடியாக மனசில் பதிஞ்சு போயிடுச்சு நம்ம எல்லாருக்குமே. காசிகா புர ஆதிநாத கால பைரவம் பஜே. தனியாக நடந்துட்டுருக்கீங்க, தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் நைட் 11 மணிக்கு நீங்கள் ஒரு வாக்கிங் போகிறீங்க, சுற்றி வரீங்க அப்படின்னா, எங்கேயாவது ஒரு குழாயில் தண்ணி ஊறி கிடக்குன்னு மெதுவாக சத்தங்க கூட திரும்பி பார்த்தாலும் ஆள் இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க, சத்தம் மட்டும் கேட்கும், யாரோ பின்னாடி வர மாதிரிலாம் தோணும். அப்போல்லாம் திடீர்னு மனசுக்குள்ளே காசிகா புற ஆதிநாத கால பைரவம் பஜனைன்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ உற்சாகமாக இருக்கும். காசி நகர அதிபதியான கால பைரவரை பஜிக்கிறேன் என்று சொல்வதோடு இந்த 5வது ஸ்லோகம் முடிவுக்கு வருகிறது. இது ஆதிசங்கரர் இயற்றிய காலபைரவ அஷ்டகம் ஸ்லோகம் 5. இதுடன் முடிவடைகிறது. அடுத்த ஸ்லோகங்களை அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க.
தேங்க்யூ வெரி மச்.